ஹாய் காய்ஸ். ரீசெண்டாக நைட் ஒரு 9 இருக்கும். அப்போ கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். ஒரு சில கடைகள் தான் இருந்தது. அப்போ தான் இந்த கடையை பார்த்தேன். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பயங்கரமான டேங்க்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸு, அப்புறமா நிறைய பிளான்டட் அக்வாரியமுக்கு தேவையான ஃபிஷ்ஷஸ், ஷ்ரிம்ப்ஸு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. எனக்கு அந்த கடையை பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சு. நியான் டெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேர் 30 ருபீஸ்னு வச்சுருந்தாங்க. நிறைய கடையில் காஸ்ட்லியாகவே நான் பார்த்துருக்கேன். பட் ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. ஒரு சில ஃபிஷஸ்லாம் காஸ்ட்லியாகவும் ஃபீல் ஆச்சு. பட் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில இருந்தது. அப்புறம் டெட்ராஸ்ல எல்லா வெரைட்டியும் வச்சிருந்தாங்க. ஒரு பிளான்டட் அக்வாரியம் பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கிட்ட போனீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கலெக்ஷனும் இருக்கு. பயங்கரமா வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த ஒராண்டாலாம் பாத்தீங்கன்னா இங்க தான் இவ்வளவு பெருசா நான் பார்த்திருக்கேன். இது வந்து பேர் வந்து 6000 என்னமோ சொன்னாரு. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆக்சுவலாக நாங்கள் குளத்தூர் போனதுக்கே நம்ம பீட்டா ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுக்கு கீழே ராக்ஸ்லாம் வாங்கலாம் அந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு போனோம். பட் இங்கே பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லா மீனும் பிடிச்சிச்சு, எல்லாம் வாங்கணும்னு தோணிருச்சு. ஆனால் நான் ராக் கடைசி வரைக்கும் அங்கே வாங்கவே இல்லைங்க. நம்ம வாங்கின வெயில் டெயில் ஏஞ்சல்லாம் இங்கே வந்து பேர் 200 வந்தது. நம்ம வந்து 250க்கு வாங்கியிருந்தோம் அங்கே குளத்தூர் ட்ரேட் சென்டரில். இங்கே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. நான் இன்னும் மற்ற கடையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இந்த ஒரு கடையில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு சில மீன்லாம் வாங்கினேன். அது என்னன்னு இந்த வீடியோவில் காட்டல, அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த கடையை நான் காமிச்சதே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அப்புறம் அங்கே ஒரு காமெடியான சம்பவமும் நடந்தது. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரிஃப்ட்வுட்லாம் பாருங்களேன், சின்ன சின்ன ட்ரிஃப்ட்வுட்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா பிளான்ஸு, அதில் வந்து நிறைய அசாசின் ஸ்னேல்ஸும் விட்டுருந்தாங்க. எல்லாம் பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறமா ஷ்ரிம்ப்ஸ் வெரைட்டி சொல்லணுமே, எக்கச்சக்கமாக இருந்தது. ஷ்ரிம்ப்ஸு கலர் கலராக வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பேர், 1000 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் காமிச்சதில் நான் ஒரு டைப் ஃபிஷ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.